சொல்லுமா. சொல்லுடா. வீட்ல தானே இருக்கே? ஆமா ஆமா சொல்லுமா. நான் அங்க தான் வரேன். வா 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 வா. வாடா. அண்ணி எங்க? அண்ணி சூப்பர் மார்க்கெட் போயிருக்கா, இப்போ தான் வந்தோம். போயிட்டு வந்துடுறேன்னா. பாப்பா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. எங்க நவி எங்க? அவன் அவர் கூட வீட்டில் இருக்கான். சரி, இந்த காஃபி போட்டு. அதெல்லாம் வேணாம், உட்காரு. சொல்டா. உனக்கே இவ்வளோ ஈகோ? உனக்கே இவ்வளோ ஈகோன்னு கேட்டேன். என்ன யோகேல்? நான் உன்னோட 18 வயசு சின்னவ தான். ஆனால் அதுக்குன்னு எதுவுமே சொல்லக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு இருக்கா? என்ன கேட்கக்கூடாது சொல்லக்கூடாது? மாப்பிள்ளை கூட ஏதாவது பிரச்சனையா? நான் இப்போ காலையில் எதுக்கு அவரை இழுக்கிறேன்? நான் எனக்கு ஏதாவது ஒன்றா உன்கிட்ட வந்து சொல்கிறேன்ல. யார் சொல்லலை, என்ன பிரச்சனை? அண்ணா நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி பண்ற. ஆனா வெளியே என் தங்கச்சிக்கு நான் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்ற. என்ன நீ என்ன லூஸ் மாதிரி பேசுற? எதுக்கு தக்கன்னு குதிக்கிற? என்ன பிரச்சனை கையில்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஹவுசிங் லோன் கேட்டிருந்தல்ல, நீ எவ்வளோ கேட்ட எவ்வளோ கிடைச்சிருக்குது? அது 45 லட்சம் கேட்டேன், 40 லட்சம் கிடைச்சிருக்கு. இப்போ நீ கேட்கறதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? 5 லட்சம் உனக்கு கை கிடைக்குது, அதை ஒரு மாசம் ரொட்டேஷனுக்கு கிடைக்குமான்னு தரன் சார்கிட்ட போய் கேட்டிருக்க. தரன் சாரோட பொண்ணு வந்து என்னோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுது உங்க அண்ணன் இப்படி வந்து காசு கேட்டிருக்குதுன்னு. நான் என்ன நினைக்கிறது? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால தான் நீ என்கிட்ட சொல்றது இல்லைன்னு நினைக்கிறதா? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்க உரிமை எனக்கு இல்லையா? எனக்கு தோணல கையல். அதான் ஏன் தோணலன்னு கேக்குறேன். ஏன் தோணல? நீயே ஹவுஸ் லோனு கார் லோனு நீயே மேலே பிஸியா இருக்க. இப்போ நான் எப்படி உன்ட்ட கேட்க முடியும்? இப்போ நான் ஆர்த்தி மாதிரி தான் உன்னை பாக்குறேன். இப்போ ஆர்த்தி நான் போய் காசு கேட்க முடியுமா? சரி, இப்ப ஆர்த்தி என்னை மாதிரி படிச்சு வேலைக்கு போய் காசு கொடுத்தா வாங்க மாட்டியா? அப்ப நீ வாங்குவல்ல, ஏன்னா ஆர்த்தி உன்னோட பொண்ணு, நான் உன்னோட பொண்ணு இல்ல. நீ வந்து வக்கீலா இருக்க வேண்டியவ. சும்மா ஏதா பேசாத. இப்போ எதுக்கு ஜிபே பண்ற? பேசிட்டு இருக்கிறப்பே என்னால இப்ப 1 லட்சம் தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல என்னால இப்ப ஜிபேல அனுப்ப முடியுமான்னு தெரியல. நாளைக்கு 1.5 to 2 லட்சம் பேங்க்ல இருந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். மீதி வந்துட்டு அவட்ட சொல்லி நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இது தேவையில்லை கையில். இது நீ 1 மாசத்துக்குள்ள கொடுக்கணும்னு இல்ல, நீ எப்ப முடியுமோ அப்ப கொடுக்கலாம். சொன்னா கேட்க மாட்டியா? அவ்வளவுதான். எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம்? அம்மா மாதிரி இங்கே பாரு, உங்கள் அண்ணாண்ட இப்படி தான் பேசுவேடா. எனக்கு உன்கிட்ட பேசி பேசி தலை வலிக்குது. நான் போய் ஒரு காஃபி போட்டு குடிக்கிறேன். உனக்கு வேணுமா? எங்க அண்ணன் வீட்டில் எனக்கு காஃபி போட தெரியும். வேணுமா சொல்லு.